பொதிகை தமிழே பூந்தமிழே பொழிகின்ற என் செந்தமிழே பதிகமாய் காப்பியமாய் வலம் வந்த என் பைந்தமிழே எங்கும் மேற்றுமிக நிறைந்து நிற்கும் நற்தமிழே கம்பன் தமிழே காவியத் தமிழே பாரதியின் தமிழே ஈரடித் தமிழே நாலடி வெண்பாவே இன்று கீழடியாய் உச்சம் தொட்டு மேலோங்கி நிற்கும் என் தாய் தமிழுக்கும் சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பல்லாற்றாலும் பகுத்து ஆய்ந்து அறிந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவரவர்களுக்கும் சங்கத்தமிழ் மண்ணின் சிங்கப் பெண்களாய் என் அங்கம் கலந்திருக்கும் தங்கத்தமிழ் மண்ணின் சிங்கப் பெண்களாகிய அனைவரையும் வணங்கி எனது உரையை துவங்கி பேசப்போகிற எனது தலைப்பில் இறங்கி. எனது தலைப்பு அவளின் உலகம். மங்கையாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று போற்று பாடிய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களை அழகிய தருணத்தில் நினைவு கூர்வோம். சங்கத்தமிழ் மண்ணின் சிங்க பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண் பெண் அன்பில் ஒரு தாய், அழகில் தேவதை, ஆதரவில் அச்சயமாய், புன்னகையின் பூவிதழாய், பெருமையின் சிகரமாய், தோல்வியின் படிக்கட்டாய், வெற்றியின் மானையாய், ஒற்றை பெண்ணில் எத்துணை எத்துணை அவதாரம். பெண்ணை போற்றாத உலகில்லை, பெண்ணில்லை என்றால் உலகே இல்லை. பெண்ணில்லாமல் உயிரும் இல்லை, பெண்ணில்லாமல் எந்த உறவும் இல்லை. பெண்ணை புகழாத மொழி இல்லை, அப்படி ஒரு மொழி இருந்தால் அது மொழியே இல்லை. தாய் இல்லாமல் சந்ததி இல்லை, தாய்க்கு நிகராக எந்த சன்னதியும் இல்லை. பிரபஞ்சத்தின் சக்தி உந்துதலின் மூலம் இவை அனைத்தும் ஒரு பெண்தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடியான தமிழ் பெண்ணின் 7 பருவங்களுக்கும் தனித்தனி பெயரிட்டு அழகு பார்க்கிறது. பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்று 7 பருவங்களுக்கும் தனித்தனி பெயரிட்டு அழகு பார்க்கிறது. குழந்தையாய், குமரியாய், தாயாய், தாரமாய், பாட்டியாய், ஒற்றை பெண்ணில் எத்துணை எத்துணை அவதாரம். என் பெண் இனமே, நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் என்று நாம் பெண்ணாய் பிறந்தது மிகவும் பெருமை என்று இந்த அழகிய தருணத்தில் கூறுகிறேன். திக்கெட்டும் மொழிக்கட்டும் பெண்ணின் பெருமை, வா பெண்ணே சரித்திரம் படைப்போம். பெண்ணின் புகழ் உலகெங்கும் பாட வேண்டும். அதற்கு வழிகாட்டியாக அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றுவது நமக்கு பெருமையான ஒன்று என கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு அனைத்து நல்லுள்ளங்களையும் சிரம் தாழ்ந்து வணங்குவதே நல்ல வழக்கம். அதுவே எனது பழக்கம். தமிழே என்றும் என் முழக்கம். வணங்கி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.